அன்பான சாய் பக்தரே, இந்த வீடியோவை நீ முழு நம்பிக்கையோடு பார்த்தினா அதற்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கவலை இருக்குது. உன் மனசு என்ன ஆகுமோன்னு பயப்படுது. எனக்கு நல்ல காலம் வருமானு கேள்வி எழுப்புது. இன்றைக்கு சாய்பாபா உனக்காகவே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பயப்படாதே, நிச்சயம் உனக்கு நல்லது தான் நடக்கும். பல பேர் நினைக்கிறாங்க எல்லாம் சரியான பிறகு தான் நம்பிக்கை வரும்னு. ஆனால் சாய்பாபா சொல்கிறார், நம்பிக்கை வந்த நாளிலிருந்து விஷயங்கள் சரியாக ஆரம்பிக்கும். உன் மனசுக்குள்ளே இருக்கும் பயத்தை மெதுவாக குறைக்கும். நான் தனியாக இல்லைன்னு உணர வைக்கும். எதிர்காலம் பற்றிய குழப்பத்துக்கு அமைதி தரும். இது ஒரு சொற்பொழிவு கிடையாது. இது சாய்பாபா உன் மனசோட பேசுகிற நேரம். இப்போ ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோ, நீ இப்போ அனுபவிக்கிற கஷ்டம் உன் வாழ்க்கையின் முடிவு கிடையாது. அது ஒரு மாற்றத்துக்கான ஆரம்பம். சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதன் முடிவு உனக்கு நல்லதாக தான் இருக்கும். இந்த வீடியோவோட முடிவில் உன் மனசு கொஞ்சம் லேசாக இருந்தால் அதுவே சாய்பாபா அருளின் முதல் அறிகுறி. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். நான் நல்லவனாக இருக்கேன், அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டம்? சாய்பாபா இதுக்கு மிக எளிமையாக பதில் சொல்கிறாரு. கஷ்டம் தண்டனை இல்லை, அது தயாரிப்பு. நம்ம நினைக்கிறோம் கஷ்டம் வந்தால் கடவுள் விட்டு போயிட்டார்னு. ஆனால் உண்மை என்னென்னா, கஷ்டம் வந்தால் தான் கடவுள் நம்ம பக்கத்தில் அதிகம் நெருங்குவார். சில கஷ்டங்கள் நம்ம திமிரை உடைக்கும், நம்மளோட பொறுமையை கற்றுக் கொடுக்கும், நம்ம மனசை வலிமையாக்கும். சாய்பாபா சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நீ தாங்க முடியாத மாதிரி எதுவும் நான் தரமாட்டேன். அதாவது நீ தாங்குகிற ஒவ்வொரு கஷ்டமும் உன் உள்ள சக்திக்கு சாட்சி. நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்டுன்னு இருக்குது. இப்படி தான் நடக்கணும், இந்த நேரத்தில் தான் கிடைக்கணும். அது நடக்கலைன்னா கஷ்டம் ஆரம்பிக்கும். சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், நீ நினைக்கிற நேரம் இல்லை, உனக்கு சரியான நேரமும் தான் முக்கியம். கடவுள் தாமதம் பண்ணுறது மறுப்பு கிடையாது, அது சரியான நேரத்துக்கான அனுமதி. சந்தோஷம் இருந்தால் நம்ம வெளியில் ஓடுவோம், கஷ்டம் வந்தால் நம்ம மனசுக்குள்ளே திரும்பி பார்க்க ஆரம்பிப்போம். அந்த இடத்துல தான் உண்மை உருவாகுது. நம்ம பலவீனம், நம்ம ஆசை, நம்ம அகம்பாவம். அதனால தான் பலர் கஷ்டத்துக்கு பிறர் சொல்கிறாங்க, அந்த நேரம் தான் என்னை மாற்றுச்சுன்னு. உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது, அதற்கான முன்னறிவிப்பு தான் கஷ்டம். புது நாள் வரணுமா, இரவு கடக்கணுமா, அதே மாதிரி நல்ல காலம் வரணுமா, சில சோதனைகள் கடந்து தான் ஆகணும். இப்போ நீ இருக்கிற நிலை உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை, கடவுள் உன்னை மறந்ததற்கான சாட்சியும் இல்லை. இது நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும், அதற்கான பயிற்சி காலம்தான். சாய்பாபா உன் கையை பிடிச்சிக்கிட்டே மெதுவாக சொல்கிறார், தாங்கிக்கோ, மிக விரைவில் நீ சிரிப்பதற்கான காரணம் உனக்கு புரியும். அன்பான சாய் பக்தரே, ஒரு விஷயம் கவனிச்சிருக்கியா? கஷ்டம் வர்றது எளிது, நம்பிக்கை வச்சுக்க அதுதான் கடினம். நம்ம மனசு ஏன் நல்லது நடக்கும்னு உடனே நம்ப மறுக்குது? அதுக்கான காரணத்தை சாய்பாபா மிக அமைதியாக சொல்லித்தராரு. நம்ம சொல்கிறோம் நான் நம்புகிறேன்னு, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் ஒழிஞ்சிட்டே தான் இருக்கும். முன்னாடியும் நம்பினேன், அப்போ என்ன நடந்துச்சு? கடந்த வழி நம்ம நம்பிக்கையை காயப்படுத்துது. சாய்பாபா சொல்கிறார், கடந்ததை சுமந்துக்கிட்டே எதிர்காலத்தை எதிர்பார்க்காத. கடந்தது அனுபவம்தான், தீர்ப்பு இல்லை. மனித மனசு ஒரு விசித்திரம். கெட்ட செய்தி வந்தால் உடனே நம்பும், பயம் வந்தால் உண்மைன்னு நினைக்கும், ஆனால் நல்ல செய்தி வந்தால் இது நடக்குமான்னு கேட்கும். சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், பயத்தை உண்மையாக நம்புகிற மனசு நம்பிக்கையும் உண்மையாக நம்ப கற்றுக்கொள்ளணும். நம்ம நினைக்கிறோம் நம்பினா உடனே மாறணும், ஜபம் பண்ணினா உடனே தீரணும். அது நடக்கலைன்னா நம்பிக்கை குலைய ஆரம்பிக்கும். சாய்பாபா சொல்கிறார், நான் உன் வாழ்க்கையை உன் அவசரத்துக்கு ஏற்ப மாற்ற மாட்டேன், உன் நம்பிக்கைக்கு ஏற்ப தான் மாற்றுவேன். தாமதம் மறுப்பு கிடையாது, அது பாதுகாப்பு. சிலர் சொல்லுவாங்க, நம்புறதால என்ன பயன், யாருக்கு நல்லது நடந்துச்சு? இந்த வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ளே விஷம் மாதிரி நுழையும். சாய்பாபா சொல்கிறார், எல்லாருடைய குரலும் உன் வாழ்க்கையில் உண்மை இல்லை, சாய்பாபா குரல் மட்டுமே உண்மை. இது ஒரு முக்கியமான உண்மை. நீ நம்ப முடியலைன்னா அது உன் பலவீனம் இல்லை, அது உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான சாட்சி. சாய்பாபா மிக கருணையோடு சொல்கிறார், நீ முழுசாக நம்ப வேணாம், சின்ன நம்பிக்கை போதும், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ மனசுக்குள்ளே ஒரே ஒரு வரியை மட்டும் வச்சுக்கோ, நிச்சயம் எனக்கு நல்லது நடக்கும். இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, இது மெதுவாக உண்மையாவதற்கு சாய்பாபா வேலை செஞ்சிட்ருக்காங்க. அன்பான சாய் பக்தரே, பலர் கேட்கிறார்கள், நல்லதே நடக்கும்னு சாய்பாபா சொல்கிறாரு, அது எப்படி நிஜமாகும்? சாய்பாபா இதுக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறார்,
ஒப்படை. இதுதான் அவருடைய முழு வாழ்க்கை ரகசியம். பலர் நினைக்கிறாங்க ஒப்படைச்சா எல்லாம் முடிஞ்சிருமான்னு. ஆனால் சாய்பாபா சொல்கிறார், நீ ஒப்படைச்ச நாளிலிருந்து தான் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒப்படைப்புனா கவலையை விடுவது, கட்டுப்பாட்டை விடுவது, நம்பிக்கையை பிடித்து கொள்வது. சில நேரம் நம்ம மனசு சொல்கிறது, எனக்கு ஏன் நல்லது நடக்கணும்? சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், நீ என் குழந்தை, அதுக்காக தான், அது உன் உரிமை. நல்லது நடப்பது பரிசு இல்லை, அது உன் உரிமை. ஒரு உண்மை பெரும்பாலும் நல்லது நடக்க முன்னாடி தான் சோதனை உச்சத்தில் இருக்கும். சாய்பாபா சொல்கிறார், இருள் அதிகமாக இருந்தால் விளக்கு நெருக்கத்தில் இருக்குது. அதனால் இப்போ கஷ்டம் அதிகமாக இருந்தால் மாற்றம் நெருக்கத்தில் இருக்குது. இது ஆறுதல் வார்த்தை இல்லை, ஏமாற்றும் நம்பிக்கையும் இல்லை. இது சாய்பாபாவின் உறுதி. நீ தினமும் இந்த ஒரு வரியை மனசுக்குள்ளே சொன்னால் நிச்சயம் எனக்கு நல்லதே நடக்கும். அது உன் மனசை மெதுவாக மாற்றும். இந்த மாற்றம் தான் வாழ்க்கையே மாற்றும். உலகம் மறந்தாலும், நண்பர்கள் விட்டு போனாலும், நீயே ஒன்று சந்தேகப்பட்டாலும் சாய்பாபா மட்டும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சொன்ன கடைசி உறுதி, என்னை முழுசாக நம்பு, உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். அன்பான சாய் பக்தரே, நல்லது நடக்கும் என்று நம்புவது இப்போ உனக்கு கடினமாக இருந்தாலும் சாய்பாபா உன்னை இந்த இடத்துக்கு மெதுவாக அழைச்சிட்டு வர்றாரு. பலர் நினைக்கிறாங்க நல்லது நடக்க ஆரம்பித்தா பெரிய விஷயம் நடக்கணும்னு. ஆனால் சாய்பாபா சொல்கிறார், மாற்றம் முதல்ல உன் மனசில் தான் ஆரம்பிக்கும். அதனால தான் நல்லது நடக்க ஆரம்பித்ததற்கான அறிகுறிகள் மெதுவாக அமைதியாக வரும். சின்ன விஷயத்துக்கே பயம், எதிர்காலம் நினச்சா பதட்டம், இப்போ எதுவாக இருந்தாலும் சரியாகும்னு ஒரு அமைதி வரும். இது அலட்சியம் இல்லை, நம்பிக்கை. முன்னாடி கவனிக்காத விஷயங்கள், காலையில் கண் திறப்பது, சுவாசம், ஒரு சிரிப்பு, இவையெல்லாம் இப்போ பெருசாக தோணும். சாய்பாபா சொல்கிறார், நன்றி சொல்ல ஆரம்பித்த மனசுக்கு நான் இன்னும் நிறையவே கொடுப்பேன். முன்னாடி இது எப்படி ஆகணும், அது எப்படி வரணும், இப்போது எப்போ வந்தாலும் சரின்னு ஒரு சமாதானம். எதிர்பார்ப்பு குறைகிறது தோல்வி இல்லை, அது ஒப்படைப்பு. முன்னாடி தனிமை பயமாக இருந்துச்சு, இப்போது தனிமையிலையும் ஒரு அமைதி, ஒரு துணை இருப்பது போல் ஒரு உணர்வு வரும். அது சாய்பாபா இருப்பதற்கான அடையாளம். இன்னும் பிரச்சனை முழுசாக தீரலை, சூழ்நிலை மாறலை, ஆனால் மனசு சொல்லுது இதுதான் என் முடிவு இல்லைன்னு. சாய்பாபா சொல்கிறார், நீ பார்க்கிறத விட நான் அதிகம் பார்க்குறேன். அன்பான சாய் பக்தரே, இந்த அறிகுறிகளில் ஒன்றாவது கூட உனக்கு வந்துருந்துச்சுன்னா நிச்சயம் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இந்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான நேரம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், எந்த கேள்வியும் இல்லாமல் இந்த தியானத்தில் சாய்பாபாவிடம் உன்னை ஒப்படைச்சிரு. முதல்ல உன் உடலை சற்றே நேராக வை, கண்களை மெதுவாக மூடு, மூச்சை ஆழமாக இழு, மெதுவாக விடு. ஒவ்வொரு மூச்சோடையும் உன் மனசுக்குள்ளே இருந்த பாரத்தை விட்டு கொடு. இப்போது கற்பனை செஞ்சுக்கோ, உன் முன்னால் ஒரு மென்மையான ஒளி. அந்த ஒளிக்குள்ளே சாய்பாபாவின் கருணை நிறைந்த இருப்பு. அவர் எதுவும் பேசலை, ஆனால் உன் மனசு பாதுகாப்பாக இருக்குது. இப்போ உன் இதயத்தில் இந்த வார்த்தை மெதுவாக சொல்லு, நிச்சயம் எனக்கு நல்லது நடக்கும், நிச்சயம் எனக்கு நல்லது நடக்கும். இந்த வார்த்தைகள் உன் மனசுக்குள்ளே ஒளியாக பரவட்டும். இப்போது உன் பயங்கள் எல்லாம், எதிர்காலம், பணம், உறவு, உடல், இந்த ஒளிக்குள்ளே கரைய விடு. சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், நீ பயப்பட வேணாம், நான் இருக்கேன். இப்போ மூச்சை மெதுவாக உணரு. உன் உடல் இலகுவாக இருக்கட்டும், மனசு அமைதியாக இருக்கட்டும். நீ தயாரானதும் கண்களை மெதுவாக திற. அன்பான சாய் பக்தரே, இந்த தியானம் முடிந்ததும் சாய்பாபா உன்னோட இருப்பது முடிவதில்லை. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இந்த நிமிடங்கள் வாழ்க்கையை முழுசாக மாட்டிடும்னு எதிர்பார்க்காத. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உன் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒளி இப்போ பிறந்திருக்கும். அந்த ஒளி தான் நம்பிக்கை. சாய்பாபா மிக மெதுவாக மனசுக்குள்ளே சொல்கிறார், நீ இன்னும் தாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போகிறேன். இப்போது வாழ்க்கையில் எது மாறலையோ அது தோல்வி இல்லை, அது தயாரிப்பு. நீ அழுத நாட்கள், நீ பயந்த நேரங்கள், நீ தனிமையாக இருந்த அந்த இரவுகள், அவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வழி அமைச்சது. இன்றைக்கி நீ இதை கேட்டுக்கிட்டு இருக்கனாலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சாய்பாபா உன்னை கைவிடலை. அவர் சொன்ன கடைசி வார்த்தை உன் மனசுக்குள்ளே இன்றைய தினம் பதியட்டும். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். இந்த வார்த்தை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் மூச்சோடு சேர்த்து சொல்லு. மீதி எல்லாம் சாய்பாபா பார்த்துக்குவார். ஓம் சாய்ராம்.